அப்போ கண்டிப்பாக நம்ம அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அதை நம்பி அவர் எனக்காக எல்லாவற்றையும் முடிச்சாச்சு, நான் இனி சந்தோஷமாக வாழ வேண்டியது மட்டும்தான் பாக்கி அப்படிங்கிற எண்ணத்தோட நமக்கு இன்றைக்கி சொல்லப்பட்ட மாதிரி ப்ரேயர் ரிக்வெஸ்டெல்லாம் இன்றைக்கி நம்ம மாற்றிட்டு கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் செய்திருக்கிறார். ஏற்ற காலத்தில் அது என் வாழ்க்கையில் நடக்கும். ஏன்னா நமக்கு என்ன நடக்கணுமோ நம்ம அதை தான் பேசணும், பாசிட்டிவாக தான் யோசிக்கணும் அப்படின்னு நம்ம அநேக முறை சொல்லியிருக்கோம். அதுதான் உண்மை. நம்ம பாசிட்டிவாக நமக்கு என்ன நடக்கணுமோ அதை சொல்ல நம்மளுடைய வாழ்க்கையில் ஒன்றா நடக்கிறத நாம் பார்க்க முடியும். நம்ம ஏசப்பாவுடைய பிள்ளைகளாக இருக்கிறனால நம்மளுடைய தகுதிக்கு மீறின ஆசை அப்படியெல்லாம் எதுவுமே நம்மக்கிட்ட இருக்காது. ஏன்னா அவரே நம்மளுடைய இருதயத்தில் அவருடைய விருப்பத்தை வச்சு அதை நம்மளை சிந்திக்க வச்சு அப்படியே நிறைவேற்ற வைப்பார். வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் இதான். இந்த வார்த்தையெல்லாம் அவ்வளவு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிற மாதிரி ஏசப்பா எனக்கு செய்வார், அவர் தந்திருக்காரு. நான் இப்படி தான் வாழ்வேன், இந்த கஷ்டமான சூழ்நிலை இல்லை என்னுடைய முடிவு, கர்த்தர் எனக்கு ஒரு சந்தோஷமான சமாதானமான வாழ்க்கைக்குள்ளாக தான் வச்சிருக்கிறாரு